जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கர்ம மார்க்கத்தின் இருவித பலன்கள். ஈஸ்வரன் வேத வாயிலாக போட்டுக் கொடுத்த கர்ம மார்க்கத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அப்பப்போ நமக்கே ஒரு யோசனை, இது என்னமோ ஓயாமல் ஒழியாமல் பண்ணிக்கொண்டிருக்கிறோமே, ஆனால் இதனாலே நமக்கு உள்ளே என்னவோ ஒன்று நிறையாமல் எல்லாம் ஏதோ மேல் எழுந்தவாரியாக அல்ப சுகம் அனுபவித்து தீர்ந்து போகிறார் போலத்தானே இருக்கிறது என்று வருகிறதென்று சொன்னேன். இப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் உடனே பழக்க வாசனை அதை நல்ல விரக்தி வைராக்கியமாக வளர ஒட்டாமல் அமுக்கி போட்டு விடுகிறது. பழைய குருடி என்று சேற்று குட்டையிலேயே விழுந்து குழப்பிக்கொண்டு நன்னாயிருக்கு என்று சந்தோஷப்படுகிறோம். நம்மாலே எதுவுமே செய்து கொள்ள முடியாததாக ஒரு சாவு, பெரிய நஷ்டம் என்று ஏதாவது வந்தால் அப்போது மட்டும் காரியமே செய்கிற நாம் இதில் செய்து கொள்ள ஒரு காரியமும் இல்லை என்பதாலோ என்னவோ கொஞ்சம் வைராக்கியமாய் இருக்கிற மாதிரி இருப்போம். பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம் என்பார்கள். ஆனால் அதுவும் நீர்மேல் எழுத்து என்கிற மாதிரி அடித்துக்கொண்டு போய்விடுகிறது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுக்கொண்டு போனால் பட்டு கொஞ்சத்திலே கொஞ்சம் பக்குவம் வரும். அந்த நிலையிலும் நம்மாலே கர்மாவை விட முடியாததுதான். ஆத்மா, பிரம்மம், ஞானம் என்று ஏகாந்தத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு தியான விசாராதிகள் பண்ணும் யோகியதை வந்திருக்காதுதான். ஆனாலும் என்றைக்காவது அந்த யோகியதை வந்தால் தேவலையே என்று எண்ணம் அடிவாரத்தில் உண்டாயிருக்கும் காரியங்களில்தான் மனசின் பிரவிருத்தி இருந்தாலும், அதாவது மனசின் போக்கு என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன், அதை விட்டுவிட்டு ஞான விசாரம் பண்ண முடியாவிட்டாலும் காரியம் விட்டால் தேவலை, ஞான விசாரத்திற்கான யோகியதை வந்தால் தேவலை என்று விருப்பம் உண்டாகும். இம்மாதிரி இருப்பவர்கள் கர்ம சங்கிகளில் அதிகம் பேர் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் முமோக்ஷகளாக நிவிருத்தி என்றே தீவிரமாக போகிறவர்களை விட நிறைய பேருக்கு இந்த எண்ணமாவது அடிப்படையில் இருக்கும். பிரவிருதி மார்க்கத்தை உத்தேசித்து ஈஸ்வரனால் வேதத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அதே கர்ம காண்டத்தின் அனுஷ்டானம் இப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு பெரிய உபகாரத்தை செய்து நிவிருத்தி மார்க்கத்திற்கு பிற்பாடு ஒரு காலத்திலாவது போய் சேருவதற்கு யோகியதை உண்டாக்குகிற உபாயமாக அமைகிறது. பரமாத்மா அப்படி அமைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் என்றால், தர்மமான இந்த சாஸ்திரோக்த கர்மாக்களை செய்தால் அது 2 விதமான பலன்களை கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார். 2 விதமான லட்சியங்களை உத்தேசித்து கர்மாக்களை செய்யும் 2 வகையான ஜனங்களுக்கு அவரவர் லட்சியத்தையும் நிறைவேற்றி தருவதாக 2 வித பலனை அமைத்திருக்கிறார். ஒரு வகை பூலோக ஸ்வர்கலோக இன்பங்களுக்கு மேலே எதையும் நினைக்காதவர்கள். இவர்கள் தாங்கள் விரும்பும் இன்பங்களுக்காக தங்கள் மனசுபடியெல்லாம் செய்தால் லோகத்துக்கும் கஷ்டம் விளைவித்து தங்களுக்கும் பாவத்தை தேடிக் கொடுக்கிறார்களே, அதனால் தங்களுக்கும் கஷ்டத்தை உண்டாக்கி கொள்கிறார்களே. தாங்கள் ஆசைப்படும் நஸ்வரமான இன்பங்களையும் அடையாமல் வீணாய் போகிறார்களே என்றுதான் சாஸ்திரோக்தமாக கர்ம காண்டம், கர்ம மார்க்கம் என்று ஈஸ்வரன் போட்டுக் கொடுத்தது. அப்பா, உன்னாலே ஏதாவது காரியம்தான் சதாவும் பண்ணி கொண்டிருக்க முடியும். நான் தான் உன்னை அப்படி படைத்திருக்கிறேன். உனக்கு நான் கொஞ்சம் சுவாதந்திரியமும் கொடுத்திருக்கிறேன். வேடிக்கை பார்க்கணும் என்றுதான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் வேடிக்கையாக இல்லாமல் ஒரே வெறிக்கூத்தாக நான் பார்த்து நம்ம சிருஷ்டி இப்படி ஆச்சே என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே. நீ இஷ்டப்படி காரியம் செய்து உனக்கும் கஷ்டம், ஊருக்கும் கஷ்டம்,
எனக்கும் கஷ்டம் என்று ஆக்கிவிடாதே. இப்படி ஆகாமல் இருக்க வழிதான் கர்மகாண்டம். உனக்கு பிடித்த பூலோக ஸ்வர்கலோக சௌக்கியங்களை நிஜமாகவே உனக்கு கொடுப்பதாக அதில் கர்மாக்களை தந்திருக்கிறேன். காரியம் பண்ணுவதிலேயேதான் உன் ஸ்வபாவம் இருப்பதால் மனசுப்படி பண்ணுவதை விட்டு இப்படி சாஸ்திரத்தில் கொடுத்துள்ள கர்மாக்களை பண்ண ஆரம்பி. இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் செய்வதில் கஷ்டங்கள், சிரமங்கள், தியாகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம் இஷ்டப்படி செய்தால் பின்னால் வருகிற கஷ்டங்கள் இதைவிட ரொம்ப பெருசாக அல்லவா இருக்கும். அது செய்கிற கொஞ்ச காலத்தில் சௌக்கியமாயிருந்தாலும் செய்து முடித்த பின் நெடுங்காலம் ஏற்படும் விளைவுகள் பரம கஷ்டமாக இருக்கும். இது அதாவது வேத சாஸ்திர கர்மானுஷ்டானம், ஸ்வதர்ம பரிபாலனத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் செய்கிற கொஞ்ச காலம் சிரமமாக பல நியமம், திரவிய தியாகம் என்று இப்படி இருந்தாலும் பலனோ பகுகாலம் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறதல்லவா? அதனால் நம்மை கொஞ்சம் சரிப்படுத்திக் கொண்டு ஈஸ்வராக்ஞைக்கு அடங்கி இப்படி பண்ணுவோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள் என்றே கர்ம மார்க்கத்தை வேதத்தின் வழியாக பகவான் விதித்திருக்கிறான். இது ஒரு வகையான ஜனங்களுக்கு. ஆத்மானுபவம், ஈஸ்வரானுபவம் ஆகியவற்றை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கும் ஜனங்களுக்கு. கர்ம மார்க்கத்தின் இருவித பலன்கள் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.